வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் அரசி. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் வாணலை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாயை உடச்சி அதில் இருக்க விதையெல்லாம் கீழே தட்டிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கி அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா வரும். லைட்டாக வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நாட்டுக்கோழி பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி பீசஸ் நல்லா போட்டு வணக்கி விடுங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நாட்டுக்கோழியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து அது எண்ணெயில் வணங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம பெப்பர் மசாலாவுக்கு தேவையான மசாலாஸ் நம்மளே செஞ்சிடலாம். 2.5 ஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கோழியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட இந்த பெப்பர் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலாஸ் படுற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைங்க. உப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி நுணுக்கியோ இல்லை கொத்தமல்லி பொடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் நல்லா ஒரு 1/2 hour வேக விட்டு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக ஆயிரும். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 10 நிமிஷம் அதே மாதிரி தட்டை எடுத்து வச்சுட்டு ஓப்பன் ஹீட்டில் வேக வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் பெப்பர் கிரேவி செஞ்சிடலாம். இதுவே கடையில் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகமாக வரும். 100 கிராம் 200 ரூபா 100 ரூபா அந்தளவுக்கு ரேட் வரும். நம்ம வீட்டிலையே செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.